தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. சுமார் 85% அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் ஒட்டுமொத்த தமிழகமும் மே 4ஆம் தேதி வெளியாகியுள்ள தேர்தல் முடிவுகளுக்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறது. மிக தீர்மானமான தேர்தல் பிரச்சாரங்களால் களைப்படைந்துள்ள தமிழகத்தின் முன்னணி தலைவர்கள் தற்போது தங்களுக்கு கிடைத்துள்ள இந்த சிறிய இடைவெளியை புத்துணர்ச்சி பெற பயன்படுத்தி வருகிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சார களைப்பை போக்க மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு சென்று உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது குடும்பத்தினருடன் துபாய்க்கு சுற்றுலா சென்றுள்ளார் உதயநிதி ஸ்டாலின். இந்த தலைவர்களின் ஓய்வு ஒருபுறம் இருக்க, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் முதன்முறையாக தேர்தல் களத்தை கண்டுள்ளவருமான விஜய் குறித்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் வெளியாகி வருகிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள மே 4ஆம் தேதி அன்று விஜய் ஆஸ்திரேலியாவிற்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பொதுவாக தனது திரைப்பட படைப்பிடிப்புகள் முடிந்தவுடன் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்வதை விஜய் வழக்கமாக வைத்திருந்தார். அதே பாணியில் தற்போது தேர்தல் படப்பிடிப்பு முடிந்திருக்கும் நிலையில் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல டிக்கெட் முன்பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவரது இந்த பயணம் முழுக்க தேர்தல் முடிவுகளை பொறுத்தே அமைய உள்ளது. ஒருவேளை தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டால் சில காலம் அமைதியை கடைபிடிக்க அவர் ஆஸ்திரேலியா செல்லுவார் என்றும், மாறாக வெற்றி கனியை பறித்து தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தினால் தனது பயணத்தை உடனடியாக ரத்து செய்துவிட்டு தொண்டர்களுடன் வெற்றி திருவிழாவாக கொண்டாட திட்டமிட்டுள்ளாராம். சுருக்கமாக சொன்னால் விஜயின் ஆஸ்திரேலியா பயணம் அவர் பெறும் வாக்குகளின் எண்ணிக்கையிலேயே அடங்கியுள்ளது. மே 4ஆம் தேதி காலை நிலவரத்தை பொறுத்து அவர் விமானம் ஏறுவாரா அல்லது அரியணை ஏறுவாரா என்பது தெரிந்துவிடும் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.